மெயின் ரோடு பேஸ்லங்க 12 சென்ட் இடம் ரெண்டல் பிளஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு சேல் எடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வணக்க மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வாடகை வர மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கிட்ட இருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டி லிமிட்ல பக்காவா கிழக்கு பார்த்து 41க்கு 134 அப்படிங்கிற அளவுல ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. அதுலயும் 50,000 ரூபாய் மாசம் வாடகை வருது. இந்த 50,000 ரூபாயை 1,00,000 ரூபாய் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் தாங்க மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்ல கட் ரோடு. இந்த கட் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ்க்காக மளிகை கடை, இந்த மாதிரி டெய்லர் கடை, சிக்கன் கடை, ஷாப் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அமைச்சு கொடுத்துருக்குங்க. நம்ம லேண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே நீங்கள் கமர்ஷியல் பிளாட்டாக வந்து மாற்ற முடியுங்க. இங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடை செட் பண்ணி நடுவில் வந்து வே கொடுத்து 2 பில்டிங்காக பிளான் பண்ணால் பக்கா தரமாக பிளான் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். சரிங்களா? ஸோ என்ட்ரானோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சரியா வந்து பார்த்தீங்கன்னா 41க்கு 134 அப்படிங்கிற அளவில் கிழக்கு பார்த்த சைட்டுங்க. இதில் வடக்கு பார்த்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வடக்கு பார்த்து லைன் வீடு வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய் வரைக்கும் வாடகை வந்து வாங்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்போ வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாடகை கேரண்டியா வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணுதான். வீடு வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களே வந்து வாடகைக்கு பசங்களை வச்சு உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத ஓனர் கேரண்டி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேரண்டி இருக்கிறதுனால வாடகை 50,000 கண்டிப்பா வந்து சாலிடா கிடைக்குங்க. ஸோ அது இல்லாமல் இது எல்லாமே வந்து சிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஷீட்லேயே வந்து பக்காவாக ஒரு ஹீட் மட்டும் இறங்காத லெவலுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மாதம் 1,00,000 ரூபா வாடகை சாலிடாக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ போரும் பார்த்தீங்கன்னா போர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 300 அடியில் போர் வெல்லும் வந்துடுது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த வீடை பொறுத்தளவுக்கு பழைய வீடு தான் இருந்தாலும் உங்களுக்கு வீடு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. ஸோ வீட்டுக்கு மதிப்பு இல்லைங்க. நீங்கள் என்ன இந்திக்கார பசங்க தங்குறதுனால நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், வாங்கி விட்டுறலாம். வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்காது. இந்த ரூமை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 பேர் தங்குவாங்க. ஹிந்திக்கார பசங்க 20 பேர் தங்குவாங்க. 2 ரூம் இருக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு சாலிடாக 20,000 to 30,000 வந்துடும் வாடகை. அது போக உங்களுக்கு வந்து சிமெண்ட் ஷீட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? உடனே ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபா வாடகை அப்படிங்கிறத கேரண்டீடாக வந்து உங்களுக்கு பண்ணி உங்கள் கையில் வாடகை வர மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்காருங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேண்டியதில்லை. வாடகை வந்து கேரண்டீடாக இருக்குது. இங்கே கம்பெனிஸே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாடகைக்கு பசங்களை வந்து வைக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? இன்னும் இந்த வேக்கண்ட் லேண்டில் நீங்கள் பில்டிங் போடுற பட்சத்தில் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபா பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நீங்கள் வந்து பில்டிங்கிறது பெருசாக போடணுங்கிறதுல ஒரு ஷீட் போட்டு மறைச்சு கொடுத்தாலே போதுங்க. அந்த மாதிரி வாடகை தரமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உடனே ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த லீகல் ப்ராசஸாக இருக்கட்டும், லோன் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லா ப்ராசஸும் எஸ்கேஜி நானே டேக் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறேங்க. உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.